அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட் தெரியாதவங்க அல்லது மார்க்கெட்டில் அனுபவம் இல்லாதவங்க அல்லது ரொம்ப சேஃபாக டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுங்க, சிப் பண்ணிகிட்டே வாங்க, தொடர்ந்து பல்காக போட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர்றோம். ஏன் இண்டெக்ஸில் சிப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மாதம் ஒரு போர்ஷனை நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பேங்க் பீஸு, எஃப்எம்சிஜி பீஸு, ஐடி பீஸு, ஃபார்மா பீஸு இந்த மாதிரி இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் நீங்கள் தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே வந்தால் லாங் ரன்னில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் ஓரளவு ஆப்டிமலான ப்ரைஸாக இருக்கும். அதாவது என்னென்னா, அதிக விலை கொடுத்தும் வாங்கியிருக்க மாட்டீங்க, ரொம்ப கம்மியான விலைக்கும் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா தொடர்ந்து வாங்கிட்டே வர்றதுனால மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷனை யாருனாலையுமே சொல்ல முடியாது. இப்போ ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆப்டிமல் ரிட்டர்ன் வித் ஆப்டிமல் பையிங் ப்ரைஸில் கிடைக்கும். அதே சமயம் இந்த இண்டெக்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது. ஒருவேளை இண்டெக்ஸுக்குள்ளே உள்ள ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதை வெளியில் தூக்கிடுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி நல்ல ஸ்டாக் உள்ளே வந்துடும். புரியுதுங்களா? இது எல்லாமே தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் உள்ள அட்வான்டேஜ். ஆனால் என்ன மாதிரி ஆட்கள் எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, நான் எதுக்கு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் போகணும் அல்லது நான் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் போகணும்னு ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் ஏறுதோ இறங்கலையோ நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கமிஷன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5% to 2% வருஷம் கொடுத்தாகணும். அதே சமயம் இடிஎஃப்க்கும் நான் ஒரு 0.75% கிட்ட வருஷம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இனிஷியல் தாட்டு. ஆனால் இண்டெக்ஸுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் 100 PE இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதலீட்டாளராக 100 PE உள்ள ஸ்டாக்ஸை நான் வாங்குவேனா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டேன். அப்போது நான் போடுற காசு டைட்டனுக்கும் போகுது அப்படிங்கிற கவலை ஒன்று. ரெண்டாவது, எனக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் பிடிக்காது. அதனால் இண்டெக்ஸில் போட்டால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நிறையா இருக்கே, அதுக்குள்ளேயும் காசு போகுதே அப்படிங்கிற கவலை 2. மூணாவது, இண்டெக்ஸுக்குள்ளே எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு புரியலை, ப்ளஸ் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸை விட மற்ற டெக்னாலஜி கம்பெனிஸ் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. அது எனக்கு ப்ரைஸில் நிறையா அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா ரிலையன்ஸோடைய மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட எவ்வளோ 15 லட்சம் கோடியோ 20 லட்சம் கோடியோ, அவ்வளோ பெரிய மேமத் கம்பெனி எப்படி க்ரோத்தை காட்ட முடியும்? ஸோ நான் போடுற காசில் ஒரு பெரும்பாலான போர்ஷன் ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டாக்குக்கு போகுதே அப்படிங்கிற கவலை. எனக்கு ரிலையன்ஸ் பிடிக்குதா அப்படின்னா பிடிக்குது. ஆனால் நான் அலோகேட் பண்ண வேண்டிய போர்ஷன் அவ்வளோ அலோகேட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ஹரண்ட் தாட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக இருந்தாலும், அதுக்கு கீழே யோசிக்கும் பொழுது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு எவ்வளோ வேல்யூவேஷனில் எந்த ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ரா லெவல் திங்கிங். புரியுதுங்களா? இது மொதல் பாயிண்ட் இல்லை, இது எத்தனாவது பாயிண்ட்டோ நம்பரை நான் சொல்ல விரும்பலை. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இண்டெக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்டாக்கு உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஸ்டாக்கோடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணுறாங்களா அப்படின்னா ஓரளவு உண்மைதான்னாலும் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கும் மார்க்கெட்டில் எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேராமீட்டரும் டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது விப்ரோ மாதிரி ஸ்டாக்கெல்லாம் 75% ப்ரொமோட்டரே வச்சுக்கிறாரு. குவாலிட்டி அடிப்படையில் அது ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அது ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால் அந்த ஷேருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நமக்கு இப்படி கம்மியான வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி
ஒரு நிஃப்டி 50ல இருக்கும் பொழுது நான் முதலீடு பண்ணேன்னா, இண்டெக்ஸ்ல முதலீடு பண்ணேன்னா, நான் போட வேண்டிய காசு விப்ரோ மாரி கம்பெனிகளுக்கு கம்மியா போகும். ஆனா, விப்ரோ மாரி பிசினஸஸ் எனக்கு புடிச்ச பிசினஸ். விப்ரோ மாரி பிசினஸஸ் வந்து ரொம்ப வருஷமா வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருந்துச்சு. அப்பவும் நான் சிப் பண்ணேன் அப்படின்னா, விப்ரோ மாரி கம்பெனிகளுக்கு ரொம்ப கம்மியா போகுதே அப்படிங்கிற கவலை. சரி, இதெல்லாம் நான் ஏன் பேச வர்றேன் அப்படிங்கிறது தானே உங்களுடைய பாயிண்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸுக்குள்ள பப்ளிக் செக்டர் கம்பெனி எனக்கு பிடிக்கல. மிகப்பெரிய மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிகள் வந்து எவ்வளோ குரோத்தை கொடுத்துட முடியும், நான் ஏன் அதிகமான வெயிட்டேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற 2வது கவலை. 3வது கவலை, ஹை பிஇ ஹை வேல்யூவேஷனில் உள்ள ஸ்டாக்ஸுக்கு நான் ஏன் வந்து மணி அலோகேட் பண்ணுங்கிற 3வது கவலை. 4வது கவலை, இந்த ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வெயிட்டேஜை கொடுக்குறாங்க. உதாரணமாக இப்போ சென்செக்ஸில் ஜொமேட்டோ வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் ஜொமேட்டோவோடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நல்ல நல்ல கம்பெனிகளோட வெயிட்டேஜை விட அதுக்கு அதிகமான வெயிட்டேஜ். ஜொமேட்டோ வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஐபிஓ வந்தாங்க. ஏகப்பட்ட வந்து கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. கடன் வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 100% ஷேருமே பப்ளிக்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதனால் அதோடைய வெயிட்டேஜ் வந்து சென்செக்ஸ் மாதிரி இண்டெக்ஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விச் மீன்ஸ் எந்த மியூச்சுவல் ஃபண்டு அல்லது எந்த இண்டெக்ஸ் ஃபண்டு சென்செக்ஸ் இடிஎஃப்ல இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் அந்த ஜொமேட்டோவுக்கு அதிக காசு போக போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இது இன்டைரக்டாக வந்து மேனிப்புலேஷன் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை வந்து விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? சிப் பண்ணணும். நம்மளுடைய லாபத்தை இந்த புரிதல்லாம் உணர்ந்துக்கிட்டு லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு நல்ல பிஸ்னஸ் சீப்பான வேல்யூவேஷனில் கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கிறோம் லாங் டேர்மில். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட பார்ட்னர் ஆகணும். இதுதாங்க தாட் ப்ராசஸ். இது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல உள்ள ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அதானி மாதிரி கம்பெனிஸே நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் நிறைய செய்திகள் உலவுது. ரீசெண்டாக வந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டாக அவங்களாம் கொடுத்து அதானி ஷேரை பற்றி உடைச்சாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உலகுறப்ப அது எல்லாமே நிஃப்டி 50க்குள்ள இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு நிஃப்டி 50 மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கணும் அப்படிங்கிற தாட்டும் இருக்குது. அதனால் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நல்ல லார்ஜ் கேப் பங்குகளை ஒவ்வொன்றா இந்த இண்டெக்ஸ்குள்ளேயே போய் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி அதோடைய வேல்யூவேஷன் பார்த்து அதோடைய ப்ரைஸ் சார்ட்டை பார்த்து நம்ம சொன்ன ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோலாம் அனலைஸ் பண்ணி அது மூலமாக நம்மளுடைய காசு இருக்கிறதுக்கு பொறுத்து ஒவ்வொன்றா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கன்விக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேங்க.